இந்த இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து அரசியலை பற்றி ஒரு பெரும் குழப்பம், அரசியலில் ரொம்ப தூரம் பயணிச்சவங்களுக்கே இருக்குது. அதுவும் இளைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதை என்னுடைய மகன்களுடைய நண்பர்கள் மூலமாக நான் இன்றைய அரசியலை நான் பார்க்கின்றேன். மிகவும் பெரிய குழப்பத்தில் அல்லது ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் சரியான தருணம். நாம் நம்முடைய கருத்துக்களை அவர்களிடம் கொண்டு செல்வது. அதற்கு இந்த விழா எனக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியின் அந்த அழைப்புதழை பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்பும், ஐயோ நம்ம வந்து சிறப்பு விருந்தினனா போகிறோமே, இந்த 2 நாளும் நம்ம வந்து உட்காந்துருக்கணுமே அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு எந்த அமைப்போ எந்த அரசியல் கட்சியோ எனக்கு வந்து கிடையாது. ஆனால் ஒரு தமிழனாக நான் சார்ந்திருக்கிற சமூகத்தினை வரலாற்று ரீதியாக, திரிக்கப்படாத வரலாற்று ரீதியாக அறிந்து கொள்வது ஒரு தமிழனாக, ஒரு குடிமகனாக எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் இதுவரை இருக்கின்ற வரலாறு நமக்கு தெரிந்தது பள்ளியின் கல்வி திட்டங்களின் மூலமாகத்தான். வரலாறு என்கின்ற ஒரு விஷயம் நமது 35 மார்க் எடுத்தா நீ பாசு என்ற ஒரு அளவுக்கு தான் நமக்கு வரலாறு வந்து திணிக்கப்பட்டிருக்கு. அதை மாற்றி இந்த மாதிரியான பல கூட்டங்கள் சிறு சிறிதாகவோ பள்ளிகளிலோ இல்லை வந்து இந்த விஷயங்கள்லாம் கல்வி திட்டத்தில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம, ஏன்னா இப்போ இந்த கல்வி திட்டத்தில் வர வரலாறு வந்து வரலாறே கிடையாது, மார்க்குக்காக படிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இதை தாண்டி நம்ம போக வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த கருத்தரங்குகள், இந்த வரலாறுகள் இளைஞர்களுக்கு அடுத்த வருகின்ற வாரிசுகளுக்காக நாம் அதை கடத்த வேண்டும். அதை எப்படி செய்யணும் மே 17 இயக்கத்திற்கு தெரியும். அதனோடு நாங்களும் சேர்ந்து பயணிப்போம் என்றும் எப்போதும்.